அனைவருக்கும் வணக்கம். கோல்டு மெடலிஸ்ட் இந்திய கைட்ஸ் வழங்கும் கற்க கசடர நிகழ்ச்சிக்கு தங்களை வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன். सबको नमस्कार. गोल्ड मेडलिस्ट हिंदी गाइड्स प्रस्तुति कर्क कसडर कार्यक्रम पर आप सबका स्वागत है. आज का कार्यक्रम नष्टमिरती है. इसके अंतर्गत कुछ पात्रों के बारे में हम विचार विमर्श करना चाहते हैं. आज अर्जुन और कुंती दोनों पात्रों के बारे में विचार करने वाले हैं. இன்றைய தலைப்பு ரஷ்மி ரதி எனும் தலைப்பாகும். இதிலே அர்ஜுனன் மற்றும் அவனது தாயார் குந்தி ஆகிய இரண்டு பாத்திரங்களை பற்றி நாம் இன்றைக்கு பேச இருக்கிறோம். இது பிரவீன் உத்ராத் படிக்கிற மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். கேட்டு பார்த்து அறிந்து பயன்பெற அன்போடு அழைக்கின்றேன். எனது பணியை துவக்குகின்றேன். அர்ஜுன் आमुख. पांडव पांडु के पुत्र हैं. कौरव धृतराष्ट्र के पुत्र हैं. पांडु और धृतराष्ट्र दोनों भाई भाई हैं. धृतराष्ट्र बड़े भाई हैं. पांडु छोटे भाई हैं. पांडवुடைய தந்தையார் பாண்டு தம்பி. கௌரவருடைய தந்தையார் திருதராஷ்டிரர் அண்ணனும் ஆவார். அண்ணன் திருதராஷ்டிரன் இளமையிலேயே கண் குருடாக இருந்த காரணத்தினால அரசு பதவியை அவரால் வைக்க முடியவில்லை. அவருக்கு பதிலாக பாண்டு ஆட்சி செய்கிறார். அவர் ராஜ்யத்தை பிரித்த பிறகு அவருடைய மகனாகிய துரியோதனன் ஆட்சி செய்கின்றார் हस्तिनापुरத்தில். दोनों में शत्रुता है. पांडवा कौरवा இருவருமே ஒருத்தரை ஒருத்தர் பகைமையை பாராட்டிக் கொள்கிறார்கள். எதிரியாக இருக்கிறார்கள், எளிமையாக இருக்கிறார்கள். पांडवों में बड़ा युधिष्ठिर है. பாண்டவர்கள் 5 பேர். அவற்றில் முதல் மனையாக யுதிஷ்டிர். தமிழில் தர்பன் சொல்லுவோம், அங்கே வந்து யுதிஷ்டிர்னு சொல்லுவோம். कौरवों में बड़ा दुर्योधन है. कौरवர்களே பெரியவர்னா दुर्योधन. षड्यंत्र सदी. दुर्योधन पांडवों का नाश करने अनेक षड्यंत्र रचता है. दुर्योधन பாண்டவர்களை அழிப்பதற்காக अनेक சதிகள் செய்கிறான். किंतु वो इस प्रयास में असफल होता है. परंतु वो इस प्रयास में कोशिश में असफल हार जाता है, तोल्वी अடைகிறான். ஆனால் அவனோ இந்த முயற்சியிலே தோல்வி அடைகிறான். जुआ सूद. शकुनी की सहायता से जुए का आयोजन करता है. दुर्योधन शकुनी உதவியோடு சூதாட்டத்துக்கு ஏற்பாடு செய்கிறான். पांडव जुए में राज्य आदि सब कुछ हार जाते हैं. पांडवர்கள் சூதாட்டத்திலே ராஜ்யம் ஆகிய அனைத்தையும் இழந்து விடுகிறார்கள். वनवासम. दुर्योधन के आदेश पर पांडव 13 साल का वनवास और 1 साल का अज्ञातवास भोगते हैं. उसे पूरा करते हैं. துரியோதனுடைய கட்டளைப்படி பாண்டவர்கள் 13 ஆண்டுகள் வனவாசமும் 1 ஆண்டு அஞ்ஞாதவாசம் மறைந்து வாழ்வதும் அந்த அந்த விதிக்கப்பட்ட விதியை அவர்கள் நிறைவேற்றுகிறார்கள். வனவாசம் முடிந்துவிட்டால் உங்களுக்கு வந்து ஆட்சியான் திரும்ப தருவேன் என்றவன் உறுதி கூறுகிறான். वनवास से लौटकर
दुर्योधन से अपना राज्य वापस मांगते हैं पांडव. திரும்பி வந்த உடனே அவர்கள் துரியோதனத்திலிருந்து தன்னுடைய ராஜ்யத்தை திரும்ப கேட்கிறார்கள். शांति दूत श्री कृष्ण पांडवों के दूत बनते हैं. कண்ணன் पांडवर दूतனாக மாறுகிறார். துரியோதன் उनका अपमान करता है. துரியோதனோ அவரை அவமானப்படுத்துகிறார். ஏனென்றால் தூது வந்தவரை அவமானப்படுத்தக்கூடாது. महाभारत अधिकार पुनः पाने पांडव को मजबूरन युद्ध करना पड़ता है. தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை மீண்டும் பெறுவதற்காக பாண்டவர்கள் மகாபாரத போர் நடத்த வேண்டி வருகிறது. வேறு வழியின்றி மஜ்பூர்னா தேர் இஸ் நோ எனி அதர் வே. வேறு வழியின்றி इस प्रकार महाभारत का युद्ध शुरू होता है. இவ்விதமாக மகாபாரத போர் தொடங்குகிறது. नायक अर्जुन. अर्जुन पांडवों का नायक है. अर्जुन पांडवों தலைவன், ஹீரோ. वो अनुपम धनुर्वीर है. அவர் ஈடு நேற்ற ஒரு வில் வீரன். साहसी है, तुनिचल मिकवन. इसलिए वो पांडवों का नायक और महाभारत का सेनापति भी. ஆகவே அவர் பாண்டவர்களுக்கெல்லாம் தலைவனாகவும் மகாபாரத போர் பாண்டவ தலைவர் படையினுடைய தளபதியாக இருக்கிறார். ஜன்னல் சுயோகிய சிஷ்யன், பிரியமான மேலும் தகுதிவாத சிஷ்யன். अर्जुन गुरु द्रोणाचार्य का प्रिय और सुयोग्य शिष्य है. द्रोणाचार्य महान और एकलव्य का अंगूठा इसलिए कटवाते हैं कि अर्जुन के समान कोई धनुर्धर और कोई नहीं हो. द्रोणाचार्य மகானுமாகிய வீரனுமாகிய ஏகலைவருடைய கட்டை விரலை வெட்டச் செய்கிறார். அது என்ன காரணம் என்றால் அர்ஜுனுக்கு நிகரான ஒரு வீரன் வேறு யாரும் இருக்கக்கூடாது என்பதற்காக. चुनौती सवाल. पांडवों के रण कौशल प्रदर्शन सभा में अर्जुन की वीरता की प्रशंसा हुई. பாண்டவருடைய போர் திறமையை வெளிப்படுத்துகின்ற ஒரு அவை நடைபெற்றது. அந்த கண்காட்சியிலே, அந்த அவையிலே அர்ஜுன் தன்னுடைய வில்வித்தையை திறமையை காண்பித்தார். அதனால் அனைவரும் அவனை பெரிதும் புகழ்ந்தார்கள். इसी पर कर्ण ने उसे चुनौती दी. அதை பார்த்து கர்ணன் அவனுக்கு சவால் விட்டார். நான் உன்னோடு மோதுகிறேன், என்னோடு நீ மோத வருகிறாயா? வைர்பாவ், விரோத உணர்வு. वहीं से कर्ण और अर्जुन में वैर भाव जागृत हुआ. அங்கிருந்துதான் கர்ணனுக்கும் அர்ஜுனுக்கும் இடையிலே விரோத மனப்பான்மை உணர்ச்சி வளர்ந்தது, உற்பத்தியாயிற்று, விழித்திருந்தது. दोनों एक दूसरे के जानी दुश्मन बन गए. இருவருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜன்ம விரோதியாக, அதாவது உயிரை எடுக்கின்ற எதிரியாக, நான் உன் உயிரை வாங்குவேன் என்றும் ஒருவர் ஒருத்தர் सवाल கொடுக்கிறார்கள். महाभारत युद्ध में भी दोनों में मुठभेड़ हुई है. महाभारत போரிலும் இந்த இருவருக்கும் இடையே மோதல் ஏற்பட்டது. मुठभेड़ என்றால் மோதல், போர் நடைபெற்றது. कृष्ण का भक्त, कृष्णனுடைய பக்தன். अर्जुन कृष्ण का भक्त है. अर्जुन कन्ननुடைய பக்தன். श्री कृष्ण के ही आदेश का वो पालन करता है. கண்ணனுடைய கட்டளையை அவர் கடைப்பிடிக்கிறார், ஃபாலோ பண்ணுகிறார். वो भी कृष्ण के इशारे पर नाचता है. அவன் கண்ணன் காட்டி வேண்டியெல்லாம் ஆடுகிறான், அவனை ஆட்டு வைத்தபடியாக இஷாரை பண்ணால் உட்காரனா உட்காருவான், இல்லைனா நிற்பான். அப்படி கண்ணனுடைய கட்டளைக்கு அவர் கீழ்ப்படுகிறான். கர்மயோகி. அர்ஜுன் கர்மயோகியை, கர்மயோகி, கடமையே வடிவானவன்.
अपने कर्तव्य पालन के लिए ही वो युद्ध करने पर मजबूर होता है. தன்னுடைய கடமைக்காகத்தான் கடமை செய் பல்லு இருப்பானே என்று கண்ணன் சூரித்த அந்த கடமைக்காகத்தான் அவன் போர் செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ஆளாகிறான். அவனுக்கு போர் புரிய எண்ணமே கிடையாது. வில்லி பாரதி சொல்வார்கள். வில்லி பாரதி தமிழில் ஒரு உண்டு. அதில் அவர் சொல்வார், எல்லோரும் கண்ணனை கேட்குறாங்க. கண்ணன் எல்லோரையும் பார்க்குறார். முதல்ல தர்மரை பார்க்கிறார். உனக்கு என்ன அபிப்பிராயம், போர் செய்யலாமா? ஒவ்வொருத்தராக ஒருத்தர் கொண்டு வராங்க. கடைசியாக மகாபாரதம் வராமல் காக்க என்ன செய்யலாம் என்ற ஐடியா கேட்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் சொல்கிறாங்க. கடைசியாக அவர் கண்ட சகாதேவன் அவன் ஜோதிட கலையிலே வல்லவன். அவனை பார்த்து கேட்குறார் கண்ணா, நீ ஜோதிக்காக சொல்லுப்பா, எதை செய்தால் போர் வராமல் காக்கலாம்? அதுக்கு அவன் சொல்கிறான், கண்ணா, நீ பாரத அமரில் யாரையும் நீராக்கி பூபாரம் தீர்க்க புரிந்தாய் கண்ணா புயல்வண்ணா, நீ என்று வேறு யார் காக்க வல்லார் மகாபாரதம். நீ பிறந்ததே பாரத போர் கொண்டு வரணும், அது மூலமாக லட்சக்கணக்கான மக்களை கொல்லணும், அதை கொள்வது மூலமாக இந்த பூமியினுடைய பாரத்தை குறைக்கணும். நீ உங்கள் காலத்தில் பூமாதேவி உன்னிடம் அம்மா ஐயா பூமி பாரம் தாங்க முடியல, என்னால் பொறுக்க முடியவில்லை, ஏதாவது வழிகாட்டு சொல்லும்போது, அம்மா நான் துவாபர யுகத்திலே கண்ணனாக பிறப்பேன், பிறந்து அப்பொழுது உன்னுடைய இந்த சுமையை நான் இறக்கி வைப்பேன் என்று அன்றைக்கு வாக்கு கொடுத்தாய் அல்லவா? அந்த வாக்கை நிறைவேற்றவே நீ இப்படி கண்ணனாக பிறந்திருந்தாய். இதெல்லாம் தெரிஞ்சு நீயே எனக்கு கேட்கலாமா? நீ என்று வேறு யார் காக்க வல்லார் மகாபாரதம். அது இன்னும் சொல்லுவாங்க, கர்ணன் பாராள, கர்ணன் ஆட்சி செய்யணும், கர்ணன் பாராள பார்த்தனை முன் கொன்று. ஃபஸ்ட்டு அவனை பார்த்தனா அர்ஜுனனை கொல்லணும், அர்ஜுனனை முதல்ல கொன்னுடணும். அதன் பிறகு கண்ணனை நாட்டை ஆள அனுமதிக்கணும். அப்புறம் ஆரணங்கின் தாளார் குழல் களைந்து அந்த பஞ்சாலினுடைய தலையை மொட்டையடிக்கணும். நின்னையும் நான் கட்டுவனே, உன்னையும் கட்டிக்கணும். சும்மா தான் ஏதாவது கண்டிருப்பேன், என்ன கட்டி வைக்கணும், இவரை கட்டிருப்பேன். அது நின்னையும் நான் கட்டுவனே வராமல் காக்கலாம் மகாபாரதம் என்றார். யார்? வில்லி பாரதம். மாஸ்டர் சொல்கிறாரு, நீ கண்ணனா பூபாரம் பிடிக்க வந்துட்டாய் கண்ணா, கவலை கண்ணா, நீ என்னவே கேட்குறியா என்று கேட்குறான். இவர் தலைமை கொடுக்கிறார். அதை யாருக்குமே வெளியே காட்டிக்கொள்ளவில்லை, அப்படியே மதிப்பு விட்டாரு. இவ்வாறாக அந்த மகாபாரத போருக்கு காரணமானவே யாருன்னா கண்ணன் தான். கண்ணன் இல்லை என்றால் மகாபாரத போரே இல்லை, அத்தனை பேருடைய அழிவும் இல்லை. கண்ணன் தன்னுடைய சத்தியத்தை பூமாதேவிக்கு சத்தியை காப்பாற்றுவதற்கான் கண்ணாக பிழைக்கிறார். ஒவ்வொரு விளையாட்டாக விளையாடுறார். கிருஷ்ணலீலா பண்ணி கடைசியாக மகாபாரதத்தை வரவழைக்கிறார். அனைவரையும் சொல்லுகிறார். கடைசியாக சொல்கிறாரு, தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி விஜயித்தார். எங்கெல்லாம் யதா யதா ஹி தர்மஸ்ய யதா யதா ஹி தர்மஸ்ய கிளானிர்பவதி பாரத அபியுத்தானாம் அதர்மஸ்ய பரித்ராணாய சாதூனாம் விநாசாய ச துஷ்கிருதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. எப்பொழுதெல்லாம் அநீதி உயர்ந்து நீதி தாழ்ந்து போகிறதோ அப்போதெல்லாம் அநீதியை அடித்து நீதியை நிலைநாட்ட நான் அவ்வப்போது தோண்டிக்கொண்டே இருப்பேன். அன்றைக்கு பூமாதேவிக்கு சொன்ன சத்தியத்தை இன்றைக்கு காப்பாற்றப் போகின்றேன். அவருடைய பூமி சுமையை நான் குறைக்கப் போகிறேன் என்று சொல்லி இந்த பூபாரம் புலிக்க பிறந்தாய் கண்ணா என்று வில்லி பாரதி பிரகாரம் இங்கே நடக்கிறது. சாகசி துணிச்சல் மிக்கவன். கர்ண படா சாகசி ஹே. கண்ணன் மிகப்பெரிய துணிச்சல்காரன் கூட. அவர் சொல்கிறார், கடமை செய் பலனை எதிர்பாராது. உன் வேலை என்ன கடமை, ஒரு கடமையை செய்ய. என் கடமை நீ உனக்கு வேண்டியதை கொடுப்பது என் கடமை. நான் என் கடமை இதுதான் கர்மயோகம் சொல்கிறது. அந்த कर्मयोगी தான் அவன். कर्मयोगी है अर्जुन, कर्मयोगी है. अपने कर्तव्य पालन के लिए ही वो युद्ध करने पर मजबूर होता है. அந்த கர்மயோகம் என்ற கடந்த பிரகாரம் தன்னுடைய கடமையை
நிறைவேற்றுவதற்காகத்தான் வேறு வழியில் அவன் போர் செய்கின்றான். சாகசி துணிச்சல் மிக்கவன். अर्जुन बड़ा साहसी भी है, मिगप्रिय तुनिचलकारन கூட. युद्ध क्षेत्र में कर्ण की ललकार सुनकर वो कहता है, போர்க்களத்திலே கர்ணனுடைய சவாலை கேட்டு அவர் சொல்கிறான், ये शर से मेरा शीश मूड मैं अभी हटाए देता हूँ. முட்டாளே, உன்னுடைய உடம்பிலிருந்து இந்த தலையை நான் இப்பொழுதே அகற்றி வருகிறேன். विवेकशील विवेक अर्जुन विवेकी है, विवेकी है, विवेकी है. वो कर्ण से प्रश्न करता है और कर्ण ने पद केल्विकरा पर नरोचित, किंतु क्या ये कर्म होगा, मलिन, इससे क्या धर्म होगा. ஆண்களுக்கு மனிதனுக்கு உரியதானது செயல். ஆகவே இது கடமையாகத்தான் இருக்குமே தவிர கொலையாகாது. இதனால் தர்மம் அழுக்காகாது. அவிவேகி விவேகம் இல்லாதவன். அர்ஜுன் அவிவேகி भी है, விவேகம் அற்றவனும் கூட. वो कृष्ण के इशारे पर चलता है. அவனுக்கு தனி சுதந்திரம் கருத்து கிடையாது. கண்ணனுடைய ஜாடைப்படி அவன் நடக்கிறான். कर्ण जब निशस्त्र है उस पर बाण चढ़ाने का संकेत भी कृष्ण करते हैं. கண்ணன் ஆயுதம் இல்லாமல் இருக்கின்ற போது அவனை தாக்குமாறு கண்ணன் கட்டளையிடுகிறார். तो वो तुरंत उसे पूरा करता है. அப்புறம் உடனே அதை அவன் நிறைவேற்றுகிறான். இது சரியா நியாயமா என்றவன் சிந்திக்க அவனுக்கு வாய்ப்பில்லை. ஏன்னா கடமை செய்யணும். वो उस समय धर्म अधर्म की चिंता ना करते हुए कर्तव्य रखते. அவர் அப்போது தர்மமா இது அதர்மமா இது நீதியா அநீதியா எதை பற்றியெல்லாம் சிந்திக்காதவாறு அவன் கடமையை நிறைவேற்றுகிறான். கர்ம ரத்தை கடமையிலே ஈடுபட்டுகிறான். इस प्रकार अर्जुन अविवेकी है, விவேகமற்றவன். இதை செய்யலாமா அதாவது சுயமாக சிந்திக்கும் நன்மையை அவன் இழந்துவிடுகிறார். அதுக்கு என்ன காரணம்னா கடமை செய் பலனை எதிர்பாராதே என்று பகவான் போதித்த காரணத்தினாலே அவன் கடமைக்காகவே எல்லாமே செய்கிறான். நிஷ்கர்ஷ இஸ் பிரகார் ஆக்ஞாபாலன் ஒபிடியன்ட் கீழ்ப்படிந்தவனாக, சாகசி துணிச்சல் மிக்கவனாக, யுத்த போர் வீரனாக, कर्तव्यनिष्ठ कर्मनिष्ठ मिकवनाग तथा कर्मयोगी के रूप में अर्जुन का चलचित्रण हुआ है. अर्जुन கேரக்டருக்கு படைக்கப்பட்டிருக்கிறது. இதுவரைக்கும் நாங்கள் அர்ஜுனுடைய கேரக்டரை படித்தோம். இப்பொழுது அர்ஜுனுக்கு அன்னையாகிய குந்தியினுடைய பாத்திரப்படைப்பை பார்ப்போம். இது டிப்பணியில் வருகிறது. இதை பார்ப்போம். अब कुंती है. कुंती आपको मालूम है, कुंती पांडवों की माता है. कुंती रश्मिरति काव्य का मूल है. इन अड़पड़े वेरे अवदा रश्मिरति काव्यத்தினுடைய அடிப்படையா என்றால் कुंती தான். कुंती का चरित्र के आधार पर ही कर्ण के चरित्र की महानता सिद्ध करने में जनकर भी समर्थ हुए हैं. முதல்ல குந்தியினுடைய கேரக்டர் அடிப்படையாக கொண்டு தான் கர்ணனுடைய கேரக்டரை உயர்த்து வருகிறது ஆசிரியர், அதாவது தினகர் அவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார். அபாகியவதி மாதா அம்மா தான், அதாவது அஷ்டமில்லாத அல்லக்கி फिर कुमारावस्था में कुंती ने सूर्य समागम से कर्ण को उत्पन्न किया था. தன்னுடைய இளமை பருவத்திலேயே சிறு வயதிலேயே சூரியனை துதித்து வேண்டிய காரணத்தினாலே அந்த வரத்தின் மூலமாக அவள் ஒரு குழந்தையை பெற்றெடுத்தாள். लोक लाज के डर से पुत्र को एक मंजूषा में बंद करके
நதி மே பகா தியா தா. உலகத்தார் தம்மை சுற்றுவார்களே என்ற பயத்தின் காரணமாக, வெட்கத்தின் காரணமாக அந்த பையனை ஒரு பெட்டுக்குள்ளே வைத்து ஆற்றிலே ஓடவிட்டார். वो ये कांटा उसके दिल में आजीवन चुभता रहा. இந்த முள் அவள் இதயத்திலே வாழ்நாள் முழுவதும் குத்தி கொண்டே இருந்தது, உறுத்தி கொண்டே இருந்தது. எப்படி கல்லில் ஊசி விழுந்தா உறுத்தும் போல. சுப்தா ரஹா, உறுத்தி கொண்டே குத்தி கொண்டே இருந்தது. மமதாக்கி மூர்த்தி, தாய் பாதத்தினுடைய மறு உருவம். குந்தி பாண்டவோங்கி மாகை, குந்தி பாண்டவுடைய அம்மா. वो प्यार से उसका लालन पालन करती है, அவள் அன்போடு அவர்களை வளர்க்கிறாள். पांचों पुत्रों के लालन पालन के लिए वो पति की मृत्यु के बाद सती न हो पाई. இந்த காலத்தில் என்றால் சத்திரிகள் ராணிகள் தன்னுடைய கணவர் இறந்த பிறகு கூடவே உடன்கட்டை பழக்கம். சதி ஹோனா என்று சொல்வார்கள், சதி பிரதா என்று சொல்வார்கள். வரலாற்றில் சதி பிரதா என்ற பழக்கம் இன்றைக்கும் இருக்கிறது. சில இடங்களிலே அதை பயன்படுத்துகிறாள். ஆனால் அது சட்ட விரோதம். ராஜா ராம் மோகன் ராய் என்பதால் போராடி அந்த சட்டத்தை கொண்டு வந்தார். கணவன் இறந்த பிறகு மனைவி உயிரோடு நெருப்பிலே போட்டு வைக்கப்படுவதை தடுத்தார். ஆனால் இங்கே குந்தி ஏன் உடம்பு என்றால் 5 பிள்ளைகள் இருக்கிறார்கள். 5 குழந்தைகளை வளர்க்க வேண்டுவதற்காகத்தான் அவள் தன் கணவரோடு உடன்கட்டை ஏறவில்லை. अपने पति की मृत्यु के बाद सती न हो पाई. சத்தியர் சொல்வார்கள். வரலாற்றில் சதி என்றால் கணவனுடைய இறப்புக்கு பிறகு தானும் அந்த நெருப்பிலே விழுந்து இறப்பவள், அவளை சதி. சில சதி மாதானே ஒரு தாயாரை வழங்குகிறாள். ராணி சதி ஸ்ரீ மாங்கி என்று புகழ்ந்து பாடுகிறாள். ஒரு சில பகுதிகளில் ஒரிசாவின் சில பகுதிகளிலே, ஒரிசா, பீகார், வெஸ்ட் பெங்கால் போன்ற பகுதிகளிலே ராணி சத்தியம்மா என்றே ஒரு தாயார். எப்படி நம்ம மாரியம்மா, காளியம்மா, அங்காளம்மா என்று கும்பிடுமோ போல ராணி சதி ஜி ஜெயஹோன்னு சொல்லி அவளை ஒரு சதியை ஒரு கடவுளாகவே நினைத்து அங்கே வழிபடுகின்ற கூட்டம் இன்றைக்கும் இருக்கிறது. நானும் அதில் ஒரு திருவிழாவிலே கலந்திருக்கின்றேன். அவ்வளவு புகழ்ந்து பாடுவார்கள். அந்த சதியை கடவுளாக வணங்குவார்கள், பணிவார்கள், பஜன் செய்வார்கள், எல்லாம் செய்வார்கள். ஆக இவள் தன்னுடைய கணவரோடு உடன்கட்டை ஏறவில்லை. இதுக்கு என்ன காரணம் என்றால் 5 பிள்ளைகளும் வளர்க்கின்ற கடமை அவளுக்கு. இங்கேயும் கர்மயோகம் தான், இங்கேயும் கர்மயோகம் தான். டோட்டலாக மகாபாரத போரே கர்மயோகம் தான். ममता की मूर्ति சரிங்களா. பச்சாத்தாப், தவறை உணர்ந்து வருந்துதல். என்ன பண்ணுறா, कर्ण के प्रति अपने हीन व्यवहार के लिए कुंती जिंदगी भर पश्चाताप का भार ढोती है. கர்ணனுக்கு தான் இழைத்த அந்த கேவலமான பிஹேவியர் நடத்தையின் காரணமாக குந்தி வாழ்நாள் முழுவதும் தவறை உணர்ந்து வருதல் என்ற பாரத்தை அவள் சுமக்கிறாள். பச்சாத்தாப் கா பார் ढोती है, பச்சாதாபம் என்ற சுமையை அவள் சுமக்கிறாள். भरी सभा में जब द्रोण कृप आदि हीन जन्मा कहकर कर्ण का अपमान करते हैं. அனைவரும் திரண்ட பெரிய அவையிலே கிருபாச்சாரியர், துரோணர் ஆகியோர் கர்ணனை தாழ்ந்த குலத்திலே பிறந்தவர், ஹீன ஜன்மா கேவலமான குலத்திலே பிறந்தவர்கள் சொல்லி அவனை அவமானப்படுத்துகிறார்கள். அப்போதும் கூட தப்பு லாச்சாரிமே சுப் பைட்டி, வேறு வழியில் நாம கடமைக்காக அவள் அங்கே சும்மா வெறுமனே அமர்ந்திருந்தாள், அத்தனையும் தாங்கிக் கொண்டாள். परंतु कवि ने इसकी मानसिक दशा का चित्रण कर दिया. ஆனால் கவிஞர் அப்படி இல்லை, எக்ஸ்ரே போட்டு எக்ஸ்ரே பாரியால் அவள் உள்ளத்தை அவர் படம் எடுத்து விட்டார். அதை இங்கே நம்மளாலே வடித்து விட்டார். படம் எடுத்து விட்டார், நம்மளால் வடித்து விட்டார். சொல்கிறாரு,
सबके पीछे चले एक विकला மசோசி மன்கோ. எல்லாரும் உணவு போயிட்டாங்க. கடைசியாக எல்லோருக்கும் பின்னாலே போனான். கடைசியிலே ஒரு அபலை பெண் மனம் வருந்தியவாறு அந்த விதவை பெண்ணும் கூட அவள் மெதுவாக சென்றாள். அவள்தான் குந்தி. மனம் வெம்பியவாறு மனம் வருந்தியவாறு சென்றாள். நகி உட்டாயே பி உட்பாத்தியத்தே குந்தி கேட்பான். அவளுடைய பாதங்கள் நடக்க முயற்சிக்கிறாள். எடுத்து வைக்க முடியவில்லை. அவள் கால்கள் எடுத்து வைத்தாலும் கால்கள் நகர மறுக்கின்றன. காரணம் அவ்வளோ வலி வேதனை. வாத்சல்யமயி பாசமே உருவானவள். कुंती वात्सल्यमयी है, पास में उर्वानवल। जब उसने देखा कि कर्ण के कारण महान नरसंहार रोका रहता है तो वो कर्ण से मिली. கர்ணன் குந்திக்கு ஒரு விஷயம் புரிந்தது. என்ன? கர்ணன் ஒருவனை சரிக்கட்டு விட்டால் இவ்வளோ பெரிய பேரழிவை நாம் தடுக்கலாம் என்று தெரிந்த பொழுது, சரி நான் என்னானாலும் சரி, நான் கர்ணம் சென்று என்னுடைய உண்மையை அவனுக்கு சொல்லி அவனை நம் வழிக்கு கொண்டு விட்டால் மிகப்பெரிய பேரழிவு நடக்காது என்று கருதி சென்று அவனை சந்திக்கிறான். யாரை? கர்ணனை. अपनी करनी पर कुंती पश्चाताप प्रकट करती है. தன் செயலுக்காக அவளிடம் தவறை வருந்துகிறாள், மன்னிப்பும் கேட்கிறாள், சொல்கிறாள். पर मैं कुमारी थी जब तू जन्मा था, जब तू आया था. நீ எப்பொழுது வந்தாயோ, நீ பிறந்தாயோ அப்பொழுது நான் குமாரியாக இருந்தேன். அதாவது பாலிகாவாக இருந்தேன், கேர்ளாக இருந்தேன், சிறு பிள்ளையாக இருந்தேன். भागना पड़ा मुझको समाज के भय से. சமுதாயம் என்னை அவமானப்படுத்துவது என்ற பயத்தால் நான் ஓடினேன், உன்னை விட்டுவிட்டு ஓடி வந்து விட்டேன். அது காரணம் சமுதாயம் என்னை இடித்தும் படுத்தும் பெறுவது என்ற பயம்தான் காரணம். ஐ கட்டின் பந்து கர்னா சமாஜ் கே முக்கோ. சொல்லுவாங்க தமிழ்நாட்டில் ஒரு பழமொழி, உலைவாயை மூடலாம் ஊறுவாயை மூடணுமான்றாங்க. ஒரு பழமொழி இருக்கிறது, உலைவாயை மூடலாம் ஊறுவாயை மூட முடியுமா? ஆகவே ஊறுவாயை மூடுவது ரொம்ப கஷ்டமான வேலை. ஆகவே ஐ கட்டின் பந்து கர்னா சமாஜ்கே முக்கோ. சமாஜினுடைய வாயை அடைப்பது ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. ஆகவே நான் இவனை துறந்தேன். சிறு உட்டானா சக்தி பபிதா நிஜ முக்கோ. பபிதா நான் பாவம் செய்தவள். பாவம் செய்த காரணத்தாலே நான் எங்கேயுமே தன்னிலிருந்து செல்ல என்னால் முடியவில்லை. कुंती समझाती है कि तुम्हें त्याग कर मैं आजीवन अशांत रही. உன்னை துறந்த காரணத்தினால் நான் வாழ்நாள் புற அமைதியில்லாமல் இருந்தேன் என்று சொல்கிறார். यश ओड जगत को तो चलती आई हूँ. நான் உலகத்தை சமுதாயத்தை ஏமாற்றி வந்திருக்கிறேன். என்னுடைய அந்த குறையை மறைப்பதற்காக புகழ் என்னும் போர்வையை நான் போர்த்தி கொண்டேன். யஷ் ஓடு, புகழ் என்னும் போர்வையை போர்த்தி கொண்டு என்னுடைய இழி செயலை, என்னுடைய பாவச் செயலை, வஞ்சகச் செயலை மறைத்து வந்திருக்கிறேன். சல்தி ஆயும், என்னுடைய வஞ்சக செயலை நான் புகழ் என்ற போர்வை போட்டு மறைத்து வந்திருக்கிறேன். பர் ஆனால் சதா ஹிருதயமே ஜல்தி ஆயும். ஆனால் இதயத்திலே எப்போதும் நான் இதயமன்னிடம் எரிந்து கூட இருக்கிறது, பர்னிங் ஹார்ட் இருக்குது. அது உனக்கு தெரியாது. इस प्रकार कवि ने कुंती के चलचित्र साहसी व ममतामयी माता के रूप में किया. இவ்வாறு கவிஞர் இந்த குந்தினுடைய கேரக்டரை தைரியமிக்கவளாகவும் மேலும் தாய்ப்பாசம் மிகுந்த ஒரு அன்னையாகவும் இங்கே படைத்திருக்கிறார். சிறிய கேரக்டர் தான், இதனால் கூட இது இந்த முக்கியத்துவம் வாய்ந்த கேரக்டர் என்பதால் இதெல்லாம் இங்கே படிக்க நேர்ந்தது. அவருடன் என்னுடைய இன்றைய உரையை நிறைவு செய்கிறோம்.
நாளை இன்னொரு தலைப்பிலே தங்களை சந்திக்கின்றவரை तकड़े विड़े तंगली आर सुंदरराजन नंदी। और इसके साथ आज का ये कार्यक्रम मैं समाप्त करता हूँ और कल एक नए शीर्षक पर आपसे मिलने वाला हूँ। तब तक के लिए मैं आपसे विदा लेता हूँ। मैं हूँ आर सुंदरराजन। धन्यवाद। जय हिंद।